ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்குன்னு தனியாக நீங்கள் சேமியா வாங்கியிருப்பீங்க. இனிமே நீங்கள் சேமியா கேசரி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக நீங்கள் வெர்மிசெல்லி போய் தேடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெர்மிசெல்லியை வச்சு இந்த கேசரியை சூப்பராக நம்ம நல்ல சுவையாக உதிரி உதிரியாக கேக்கு போல் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சாதாரண வெர்மிசெல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு போல் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை அடி கனமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்த சேமியாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற சேமியா அளவுக்கு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். அதாவது நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நான் அதே பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சேமியா உதிரி உதிரியாக கிடைக்காது, கட்டிப்பட்டுரும். அப்புறம் நம்மளோட கேசரிக்கு அதோட சுவையும் கிடைக்காம போயிடும். 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுடுங்க. இதோட தண்ணி எல்லாம் நல்லா குறையணும். நல்லா வற்றின பிறகு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருக்கணும். சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா தித்திப்பாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட ஜீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ இதில் மிதமான சூடு உள்ள பாலில் நல்லா ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் கலர் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நம்ம ஒரு கலருக்காக தான் இது சேர்த்துருக்கோம். அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக ஸோ இது நல்லா கெட்டியாகிறதுக்குள்ளே நம்ம நட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட சேமியா கேசரி தயாராகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக சுவையாக நம்ம சேமியா கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே சூப்பராக வரும். உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.